சிகரெட் கீழே போடுங்க. ஓ சாரி. யார் நீங்க? வியாபாரிங்க. வியாபாரியா? என்கிட்ட விவகாரம் இல்ல வரும். புரிஞ்சுக்கிட்டா சரி. இந்த அருண் கொலை வழக்கு சம்பந்தமா உங்ககிட்ட ஏதோ ஆதாரம் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதுக்கு விலை 1 லட்சம் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலேயும் வேற இருந்தா சொல்லுங்க. அவசரப்படாதீங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனவங்க தங்கச்சி திரும்பி வர வேணாம். வேறத்தை ஒத்துக்கிறது ஒத்துக்காது ஓ இஷ்டம். நீ உள்ள வந்த 10வது நிமிஷம் நான் வெளியே போகலனா உன் தங்கச்சி உயிரோட உள்ள வராது. உன் தங்கச்சிக்கு ஒண்ணு ஆகாது. நீதான் வியாபாரத்துல நஷ்டப்பட்டுட்ட. உன்னை அடையாளம் பார்த்துட்டேன். நஷ்டப்பட்டாலும் லாபத்தை பாப்பேன்டா. பிரகாஷ், I know your sincerity. கடமையில நீ ஒரு துப்பாக்கி. Yes, I know. பட் நீ கொடுத்திருக்கிற இந்த பேட்டியை பார்த்து பல பெரிய பிள்ளைங்க எப்படி ஆடி போயிருக்காங்க தெரியுமா? அப்போ அவ்வளவு தூரத்துக்கு அதுல உண்மை இருக்குன்னு அர்த்தம் இல்லையே சார்? அதுல எவ்வளவு உண்மைகள் இருந்தாலும் சரி, நீ தான் பொறுமையை கடைப்பிடிக்கணும். சார், ஆதாரம், போட்டோ, எழுத்துக்கள் மட்டும் இல்லாம எனக்கு வேண்டியது அவனுடைய ஒரே ஒரு அப்ரூவர். சார், நான் வேலை செய்யறேன்னு சொல்ல மட்டும் விரும்பல, என்ன சாதிச்சேன்னு சொல்ல விரும்புறேன். அதனால எனக்கு என்ன ஏற்பட்டாலும். பிரகாஷ், நீ இள ரத்தம். உன் துடிப்பு எனக்கு நல்லா புரியுது. நான் உனக்கு ஒண்ணு பர்சனலா சொல்லவா? எல்லா விதமான தடையும் கிடைச்சதுக்கு அப்புறம் do your duty, but don't be hasty. ஓகே சார். ப்ளீஸ் கம் இன். உட்காருங்க. நீங்க உட்காருங்கம்மா. சரசு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. ஜானகியா கூட்டிடுவாமா? இதோ வந்துட்டேன். ஆகட்டும். ஏமா, பொண்ணோட அண்ணன் என்ன அலப்பயறாரு? அவன் அண்ணன் இல்லடா, ஜனக. ஜானகிக்கு தாய் தகப்ப இருந்திருந்தா கூட இப்படி வளர்த்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு பாசண்டா அவன் மேல அவனுக்கு. ஜானகியோட அழகுக்காக மட்டும் இல்லம்மா, அவளோட ஞானத்துக்காகவே அவளை நான் மனைவி ஆக்கிக்க போறேன். இன்னைக்கு அவ வீணை வாசிக்க போறத நல்லா ரசிச்சு பார்க்க போறமா. பாக்கவும் பேசவும் நான் பொம்மையா உட்கார மாட்டேன். இத பாருமா, இது நான் பேசி முடிச்ச சம்பந்தம் இல்ல. ஏற்கனவே அப்பா முடிவெடுத்து என்கிட்ட ஒப்படைச்ச சம்பந்தம். நீங்க சொன்னீங்கன்னு நான் அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். இவர்தான் மாப்பிள்ளை. ஆனா உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்னோட கல்யாணம். அவ்வளவுதானே? பிரியிற பாதையில சரியான பாதை எதுன்னு பாப்போம். வா வாமா. வணக்கம் சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம். பிரகாஷ், நம்ம மனு ஜானகி வீணை வாசிச்சு கேட்கணும்னு ஆசைப்படுறான். என்ன பிரகாஷ்? ஒண்ணும் இல்லையே, வீணை தானே, ஜானகி தானே, வாசிச்சா போச்சு. வாங்கிக்கம்மா. ஜானகி வாசிமா. அத்தை கேக்குறாங்கல்ல, ப்ளீஸ். சொரத்துக்கு ஜுரம்னே. உன் வாழ்க்கைக்கு இது வரம்மா. என்னம்மா ஏதோ ரகசியம் பேசிக்கிறாங்க? ஒண்ணும் இல்ல மாப்ள, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என் தங்கச்சிக்கு பக்கம் மேளம், நான் பக்கபலம் இல்லையா? மாப்ள, இப்போ என் தங்கச்சி ரசிச்சு வாசிக்க போறான். அவ விரல் நாதத்தை தொடலன்னா என் கரம் தாளத்தை தொடும். 3 எண்ண போறேன். 1 2 3. மாப்ள, கம்ப்ளீட் ப்ரோக்ராம், எல்லா ஊரோட இம்பார்ட்டன்ட் டூரிங் பிளேஸ் இதுல இருக்கு. இந்த திருச்சி சப் கலெக்டர் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், எல்லா ஏற்பாடும் உனக்கு செஞ்சு கொடுப்பான். மதுரையில 2 days, குற்றாலம் சீசன் சூப்பர். டேக் யுவர் ஓன் டைம். ஐயோ, எனக்கு லீவே 10 நாள் தான். நீங்க 1 மாசம் ப்ரோக்ராம் கொடுத்திருக்கீங்க. எங்க அண்ணன் முடிவெடுத்தா மாத்தவே முடியாது. லீவ பத்தி கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், தினம் ராத்திரி சரியா 8 மணிக்கு நான் போன் பக்கத்துல தான் இருப்பேன். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எனக்கு போன் பண்ணணும். உங்க 2 பேருடைய குரல் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பாடே சாப்பிடுவேன். சரியா? ஓகே, போலாம். டைம் ஆச்சு. ஹலோ. என்ன இன்ஸ்பெக்டர், தங்கச்சி ஹனிமூனுக்கு அனுப்பி வச்ச சந்தோஷத்துல இருக்கீங்க போல இருக்கு. ஏய், யாரோ நீ? அவங்க விழுப்புரம் தாண்டணும்னா உன்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு உன் தெருமுனைக்கு வந்தா போதும். You stupid.
ஹலோ, கண்ட்ரோல் ரூம், இன்ஸ்பெக்டர் பிரகாஷியா? TCX 7497 அம்பாசிடர் கார்ல ஒரு யங் கப்பல் போயிட்டு இருக்காங்க. அநேகமா அவங்க செங்கல்பேட் கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. உடனே அந்த வண்டியை நிறுத்திட்டு அவங்கள பாதுகாப்பா பக்கத்துல இருக்க டிபியில தங்க வச்சு எனக்கு தகவல் கொடுங்க. தேங்க்யூ. ஹலோ, கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறேன் சார். அந்த கார் மதுராந்தகம் பக்கத்துல ஆக்சிடென்ட் ஆகி பாடி ரெண்டு மெட்ராஸ்க்கு வந்துட்டு இருக்கு சார். பாடி பாடும் அழகான என் தங்கை மானுக்கு என்றும் காவல் நான் தானே என் செல்ல கண்ணுக்கு. எந்தன் கண்ணில் ஒளி நீ என்று உணர்ந்து கொள்ளம்மா, மண்ணில் உயிரும் நீ அம்மா. தாயை போலே தொட்டில் கட்டி தாலாட்டு சொல்லுவேன், நாளும் உந்தன் வாழ்வில் இங்கே நதியாக ஓடுவேன். ஆரீராரி ஆரீராரிரோ, ஆரீராரிராரிராரிரோ, ஆரீராரிராரிராரிரோ, ஆரீராரி ஆரீராரிரோ. இந்த ஆளை எப்போது பார்த்திருக்கியா? பார்த்த ஞாபகம் இல்லைங்க சார். ஞாபகம் இல்ல? சரியா பார்த்து சொல்லு. எப்பவோ பாக்குறவங்கள எப்படி சார் ஞாபகம் இருக்கும்? ஆமா, நீங்க யாருங்க சார்? இவனுக்கு சொந்தக்காரன். சொத்துல அவனுக்கு எழுத வச்சுட்டு போலாம் தான். ஹலோ, 103. ஆமா, ஜீவா தான் பேசுறேன். ஜீவா, உங்களை தேடி யாரோ ஒருத்தர் வந்திருக்கான். யாரவன்? உன் சொந்தக்காரன் தான். விசாரிச்சு சொல்லு. என் தங்கச்சி கொன்னது யாரு? தெரியாது. சொல்லு. என்ன தெரியாது. அன்னைக்கு என்கிட்ட பேரம் பேச ஆரம்பிச்சானே, அவன் பேர் என்ன? தெரியாது.